பிரைஸ் தி லார்ட். தினம் ஒரு வார்த்தை என்கிற வேத தியான பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் எங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்று இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். வேதம் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதன்தான் என்று சுட்டி காட்டுகிறது. ஆனால் இங்கே இந்த வசனத்தில் தனக்காய் தேவனண்டையில் ஜெபம் பண்ணாமல் தேவனுடைய ஜனங்கள் மீண்டும் தேவனண்டையில் திரும்ப என்னை கேட்டருளும் என்று இருமுறை வேண்டிக் கொண்டார். இவருடைய ஜெபத்தின் நோக்கம் இந்த ஜனங்கள் உண்மையை அறியணும் என்பதே. அதிக நேரத்தில் நம் ஜெபம் எல்லாம் நம்மை சுற்றிலும் நம் குடும்பத்தை சார்ந்துமே இருக்கிறது. கஷ்டப்படும் ஜனங்கள் தேவன் அண்டைக்கு வரணும் என்பதாய் இருக்கிறதில்லை. தேவன் நம்மை இரட்சித்ததின் நோக்கமே மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கவே. இந்த ஜெபத்தில் நாம் அதிகமாக எலியாவின் வைராக்கியத்தை பெரிதாய் நாம் சுட்டி காட்டலாம். ஆனால் அதை காட்டிலும் அவரின் ஜெபத்தில் ஜனங்கள் தேவனண்டையில் திரும்பணும் என்பதே அவருடைய நோக்கமாய் இருந்தது. இந்த நாளிலும் சுயநலமான ஜெபம் செய்பவர்களா நீங்கள், கர்த்தர் உங்கள் இருதயத்தை திருப்பி அழியும் ஜனங்கள் மனம் திரும்ப உங்களுக்கு ஒரு இருதயத்தில் ஒரு பாரத்தை தேவன் வைப்பாராக. ஆமேன், ஆமேன்.